கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 20வது அதிகாரம். ஆமென். 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் ஏங்கேதிய ஆசசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேடும்படி கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோசபாத் என்கிறதான ராஜாவின் நாட்களில் நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது அவனுக்கு விரோதமாக அவன் பெரிய ராஜா இல்லை, யூத ஜனங்களுக்கு அவன் ஒரு ராஜாவாக இருந்தான். இஸ்ரவேலுடைய சாம்ராஜ்யம் பிரிந்து யூத சமஸ்த ஜனங்களுக்கு அவன் ராஜாவாக அவன் இருந்தான். ஆனால் அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்திருக்கிற ராஜாக்களை பார்க்கும்போது ஒரு ராஜா வரல, பல ராஜாக்கள் எழும்பி வரும்போது இவனுக்கு தெரியும், என்னுடைய பலத்தினால் இந்த ராஜாவை நான் எதிர்த்து நிற்க முடியாது, என்னுடைய சொந்த பலத்தை கொண்டு இந்த ராஜாவை நான் எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் ஒரு பெரிய ஆபத்து நெருங்கி வருகிறதை அவன் ஆவியிலே உணர்ந்தான். ஒரு பெரிய ஆபத்து நெருங்கி வருகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நெருங்கி வருகிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த யுத்தம் பண்ணுறதுக்கு வந்தவங்களுக்கு எந்த ரீசனுமே இல்லை. இந்த யுத்தம் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்களே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, அவங்கள இந்த காரணத்துக்காக நான் இவங்களுக்கு விரோதமாக வரேன்னு சொல்ல, யோசபாத்துக்கு விரோதமாக அவங்களாவே தானாகவே எழும்பி வர்றாங்க. நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி வருவது ஒரு காரணமும் அவர்களுக்கு தேவையில்லை. நீங்கள் இன்றைக்கி சிந்தித்து பார்க்கும்போது, நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நாம் யாருக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை, நம்ம யாருக்கு விரோதமாகவும் நம்ம பேசவும் இல்லை, நம்ம யாருக்கு விரோதமாகவும் போகலை. ஆனால் சத்ரு தானாகவே நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும்படியாக, நம்முடைய சந்தோஷத்தை பாழாக்கும்படியாக, நம்ம சமாதானமாய் சந்தோஷமாய் தேவனை ஆராதிக்க விடாதபடிக்கு சத்ரு நம்முடைய சமாதானத்தை கெடுப்பதற்காக அவன் தானாகவே பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறவனாக இருக்கிறான். தேவையே இல்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத போராட்டங்கள், நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும்போது நீங்கள் அதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். தேவையில்லாத பிரச்சனை, அது சம்பந்தமே இல்லாமல் எங்கேயோ ஆரம்பித்த பிரச்சனை நம்மை நோக்கி வருகிறது. வேலை செய்கிற இடங்களில் யாருக்கோ வந்த ஒரு பிரச்சனை அது கடைசியில் திசை திருப்பப்பட்டு நமக்கு நேராய் வருகிறது. குடும்பத்தில் எங்கேயோ ஆரம்பித்த ஒரு பிரச்சனை, ஆமேன், அது நமக்கு நேராய் வருகிறது. அப்போ இந்த இடத்துல இந்த ராஜாக்கள்லாம் ஒன்று சேர்ந்து யாருக்கு விரோதமாக வராங்க? யோசபாத்துக்கு விரோதமாக வரான். யோசபாத் யாருக்கு விரோதமாகவும் போல. ஏனென்று சொன்னால் யோசபாத்து இஸ்ரவேல் ஜனங்கள், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள், வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்காக தேவன் இவர்களை அழைத்திருக்கிறார். ஆகவே இவங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பினார்கள். சத்துருக்கள் எழும்பினதை பார்த்த உடனே யோசபாத் என்ன பண்ணியிருக்கணும்? முதல் வேலை என்ன பண்ணி, தன்னுடைய படைகளை திரட்டி இருக்கணும். இன்னும் பக்கத்தில் ஃப்ரெண்டாக யாராவது ராஜா இருந்தாங்கன்னா, நீங்களும் எங்கள் கூட வாங்க. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உக்ரைனில் ஒரு போர் யுத்தம் நடந்தது பாருங்கள். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும்போது அந்த ரஷ்யா பெரிய தேசம், உக்ரைன் ஒரு சின்ன நாடு. அப்போ அந்த சின்ன நாட்டை ரஷ்யா தாக்கும்போது பல நாடுகளினுடைய கூட்டமைப்பு சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த சின்ன நாட்டுனால ரஷ்யாவை எதிர்த்து என்ன பண்ண முடியாது, போராட முடியாது. அப்போ பல நாடுகள் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அமெரிக்கா உதவி செய்ய முன் வருகிறது. பல நாடுகள் அந்த தேசத்துக்கு உதவி செய்வதற்கு முன்னால் வர்றாங்க. உடனே ரஷ்யா சொல்லுது,
இது எங்களுடைய பிரச்சனை, இதுக்கு எதிராக இவங்களுக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போ ஒரு ராஜ்யத்துக்கு எதிராக இன்னொரு ராஜா எழும்பும்போது பொதுவாக நடக்கிறது என்னென்னா, அவங்க என்ன தேடுவாங்க, யாருக்கிட்டையாவது ஒரு உதவி தேடுவாங்க. தங்களை விட இன்னும் பலசாலியாக இருக்கிறவங்கள கொஞ்சம் கூட சேர்த்துக்குவாங்க. ஆமாவா இல்லையா? புரியுதா? ஒன்றும் இல்லை, உங்கள் தெருவில் உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சண்டை. இப்போ வரேன், உக்ரைன்னா ரஷ்யானா நமக்கு ஏறாது, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரியே வரேன். உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ஒரு 1.5 அடியில் பிரச்சனை. இப்போ புரியும் அல்லேலூயா? இப்போ சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு சார்பாக ஃபேவராக பேசுகிற ஒரு 4-5 பேரை போய் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கூப்பிட்டு வரீங்க. வார்டு மெம்பரு, கவுன்சிலரு, யாரெல்லாம் உங்களுக்கு ஆளுகளை சேர்க்க முடியுமோ இல்லை சேர்த்துட்டு வந்து நிற்பிய. எதுக்கு? உடனே அவர் என்ன பண்ணுவார்? தனியாக நின்றுட்டுருப்பாரா? அவர் இங்கே லோக்கலில் கிடைக்குதான்னு பார்ப்பார். இல்லைன்னா அவர் சொந்தக்காரனையாவது கூப்பிட்டு வருவார். பார்த்துருக்கீங்களா? இங்கே இருக்கிற 1.5 அடி பிரச்சனைக்கு காஞ்சிபுரத்துலேருந்து காரில் வருவாங்க. என்ன எங்களுக்கு எங்கள் ஆள் இல்லைன்னு நினச்சிட்டியா நீ? நேற்றுக்கு அவ்வளோ பேசுனா இப்போ பேசு. சப்போர்ட்டு கூப்பிட மாட்டோமா? யாராவது ஒருத்தர் பக்கத்து வீட்டில் இட பிரச்சனை வந்தோன்னே போய் முட்டி போட்டு ஜாம் பண்ணியிருக்கீங்களா? ஒரு ஹவுஸ் விசிட்டிங் போயிருந்தேன். ஹவுஸ் விசிட்டிங் ரொம்ப நல்ல அனுபவத்தை கொண்டு வரும் பாருங்க. ஊழியத்துக்கு போனால் முதல்ல ஹவுஸ் விசிட்டிங் தான் போகணும். அங்கே தான் நிறைய பாடங்களை கற்றுக்க முடியும். நம்ம சபைக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு சகோதரி நல்ல ஆவியில் நிறவுவாங்க. இந்த சர்ச்சில் ஆவியில் நிறையதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் யார் கொடுக்கலான்னா அவங்களுக்கு கண்ணை மூடிட்டு கொடுத்துடலாம். அவ்வளோ ஆவியில் நிறைவாங்க. நம்மளே அசந்து போகிற அளவுக்கு ஆவியில் நிறைவாங்க. ஒரு நாள் அவங்களுடைய நான் இப்போ விசிட்டிங் போகும்போது அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன். வீடு முன்னால் திறந்துருக்குது. அவங்க வீட்டுக்கு முன்னாலேயும் தெரு, பின்னாலேயும் தெரு. அப்போ அந்த வீட்டில் போய் பார்க்குறேன். நான் ப்ரைஸில் ஆடுங்கிறேன், ஸ்தோத்திரங்கிறேன். வீட்டில் யாராவது இருக்காங்கன்னா வீடு நல்லா திறந்துருக்குது, யாரையும் காணும். சரி, நம்ம விசுவாசி தான் அப்படின்னு சொல்லி போய் அந்த சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு நான் பார்த்துருக்கேன். அவங்க வீட்டுக்கு பேக் சைடு டோர் ஓப்பனில் இருக்குது. அந்த டோருக்கு அந்த பக்கம் சண்டை நடந்துட்டு இருக்குது. ரொம்ப மும்முரமாக சண்டை நடந்துட்டுருக்குது. நான் கொஞ்சம் அப்படியே உள்ளே அப்படி போய் என்ட்ராகி அப்படி பார்க்குறேன். நம்ம விசுவாசி என்ன அபிஷேகம் பா! நான் 19ங்கிறீங்க, என்ன வார்த்தைங்கிறீங்க, சரளமாக வருது. ABCD புரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு? பயங்கர அனாயிண்டிங். நானும் ஆடி போயிட்டேன். என்னடா இது, இந்த அம்மாவுக்கு தானே இந்த தடவை ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு இருந்தோம். இந்த அம்மா இந்த வாங்குதுன்னு சொல்லிட்டு சரி இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ நான் சொன்ன சோத்திரம் எங்கே அங்களுக்கு கேட்டிருக்கோம். அவங்க அங்கே ஆத்திரத்தில் இருக்கும்போது நம்ம சொல்கிற சோத்திரம் அவங்களுக்கு வராது. நான் இங்கே போய் நல்லா உட்காந்துட்டேன். 20 நிமிஷத்துக்கு மேலே நல்லா சண்டை, காரசரமாக. அந்த சண்டை வருது. அந்த அம்மா இதுக்கு மேலே இருக்குது, அதுக்கு மேலே இது போகுது. அது 5வது கீரிலேருந்து இது 6வது கீரில் போட்டு போகுது. எவடி ஆமாடி அப்படி இப்படி இவடி அவடின்னு போட்டு லோக்கல் இறங்கிருச்சு. நான் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எல்லாம் முடிச்சுட்டு, சண்டையெல்லாம் முடிச்சுட்டு தண்ணி தாகம் எடுத்துருக்கும் போல் இருக்குது. அந்த அம்மா அப்படியே உள்ளே வந்துச்சு. உள்ளே வருது, என்னை பார்த்துருச்சு. என்ன பார்த்தோன்னா அந்த அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே. இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன டவுட்டுன்னா, இவர் இப்போ வந்தாரா? முதல்ல அந்த அம்மாவுக்கு ஒரு பயங்கர டவுட் வந்துருச்சு. இவர் எப்போ வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்தோத்திர சிஸ்டர்னேன். உடனே அவங்க ஸ்தோத்திரம் பாஸ்டர் அப்படின்ட்டு அவங்க நேராக கிச்சனுக்குள்ளே ஓடிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஃபேஸ் பண்ண, ஏன்னா சண்டே அப்படி இருப்பாங்க. அனாயிண்டிங்கு அப்படியே பயங்கர அனாயிண்டிங்கில் இருப்பாங்க. எனக்கு அப்படியே, ஏன்னா நான் அப்போ தான் ஊழியம் ஆரம்பித்த புதுசாக நமக்கு இதெல்லாம் என்னடா இது, இவங்க தான் ஞாயிற்றுக்கிழமை, இவங்க தான் அவங்களா, என்னாச்சு? உண்மை நான் கண்கூட பார்த்த உண்மை. இது யாரும் என்கிட்ட சொல்லித்தரல, நான் கண்ணால் பார்த்தோம். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல. கிச்சனில் போகிறாங்க, பாஸ்டர் ஜூஸ் போட்டுமாங்கிறாங்க, அது போட்டுமாங்கிறாங்க, என்ன பேசுறதுன்னு தெரில. அப்படியே பேசுமா. அவங்க ஹஸ்பண்டும் வந்துட்டார். வந்து ப்ரைஸில் பாஸ்டர் எப்போ வந்தீங்க? நான் வந்து 1/2 மணி நேரம். அவங்களுக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு. அவங்க அப்போ ஃபுல்லாக கேட்டிருப்பார் போல் இருக்குதே, எல்லாத்தையும் கேட்டிருப்பார் போல் இருக்குதே. அப்போ என்கிட்ட வந்து தண்ணி கொடுத்துட்டு சொன்னாங்க, அவங்களுக்கும் என்ன பேசுறதுன்னு தெரில, பாஸ்டர் நான் பேச மாட்டேன் தான், ஆனால் இப்படி பேசலைன்னா இங்கே வாழ முடியாது. இங்கே இப்படி பேசலைன்னா என்ன பண்ண முடியாது? இவங்க வாழ விட மாட்டாங்க பாஸ்டர். அவங்க நம்மளுக்கு பாடம் எடுத்துருவாங்க போல் இருக்குது. ஆமாம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம பொதுவாக நம்மளுடைய நேச்சர் என்னென்னா, யாராவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ அப்படியே ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது யாராவது வந்து பேசாமல் வந்து நம்ம முழங்காலில் நிற்போமா?
இப்போ பார்த்தீங்களா ஆவிக்குரியவங்க ஆயிட்டீங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் விசிட்டிங் வந்தால் தெரியும். நம்ம அப்படி செய்ய மாட்டோமே. ஒரு சாதாரண 1.5 அடி பிரச்சனைக்கு ஒருத்தர் பிரச்சனைக்கு வரும்போது நம்ம யாராவது முழங்கால் நின்று, ஆண்டவரே இந்த சகோதரி எனக்கு விரோதமாக வர்றாங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்ய கேட்கவே மாட்டோம். ப்ராக்டிக்கலாக இது சாத்தியமே இல்லை. ப்ராக்டிக்கலாக நமக்கு பேச நமக்கு ஒரு ஆத்திரம் வரத்தானே செய்யும். அப்போ எவ்வளோ ஆவிக்குரியவங்களாக நம்ம இருந்தாலும், எவ்வளோ 100 டிகிரியில் நம்ம அந்நிய பாஷை பேசுகிற ஆளாக இருந்தாலும், நம்ம மாம்சம் என்ன பண்ணோம், அவங்க பேசணும், நம்ம ஒன்று பேசணும். அவங்க ஒரு ஆளை கூப்பிட்டா நம்ம ஒரு 10 ஆளை சேர்க்கணும். இப்படி தான் நம்ம மாம்சம். ஆனால் யோசபாத்து செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து அவனுக்கு விரோதமாய் வரும்போது, சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாய் வரும்போது அவன் என்ன செய்தான் தெரியுமா? யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அவனுக்கு தெரியும் 1000 ராஜாக்கள் வருவதை காட்டிலும், 1000 இராணுவங்கள் வருவதை காட்டிலும் எங்கள் முழங்கால்களுக்கு, எங்கள் உபவாசத்திற்கு பலன் அதிகம். நல்ல கைத்தட்டி ஹல்லேலூயா. இதை என்னைக்கு சபை உணர்கிறதோ, என்னைக்கு ஒரு விசுவாசி உணர்கிறானோ, அவன் மாம்சத்தில் போராடாமல் அவன் ஆவியிலே போராட ஆரம்பிப்பான். நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் 2 காரியத்தை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லுவாங்க, ஸ்பிரிட் வேர்ல்டு அண்ட் மெட்டீரியல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று ஆவிக்குரிய உலகம், நம்மால் பார்க்க முடியாத ஒரு உலகம், தட் இஸ் ஸ்பிரிட் வேர்ல்டு. அல்லேலூயா. இப்போ நான் பேசுகிறேன், ஒரு காலத்தெல்லாம் பேசும்போது இந்த மைக்கிலேருந்து இப்படி ஒரு ஒயர் போய் அந்த ஆம்பு போகும். இப்போ நான் பேசுகிறேன் பாருங்கள், எந்த ஒயருமே இல்லை. ஆனால் நான் பேசுகிறது எப்படி போகுது? அந்த மிக்சர் இருக்கிற இடத்துக்கு போயிடுது. அந்த மிக்சர்லேருந்து எங்கே போகுது? ஸ்பீக்கருக்கு போகுது. ஏதோ ஒயர் இருக்கா? இல்லை. ஆனால் நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, இங்கே ஒளி அலைன்னு சொல்லுவாங்க, அலைவரிசைம்பாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது அப்படியே நெட்டில் போய் வேர்ல்டில் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு யூடியூப் ஆன் பண்ணால் நம்மளது பார்த்துடலாம். நம்ம பேசுகிற அடுத்த செகண்ட் அவங்க பார்த்துடலாம். அல்லேலூயா. எங்கிருந்தோ ஒருத்தர், எந்த ஒயரும் தேவையில்லை, என் ஃபோனுக்கு கால் பண்ணலாம், வீடியோவே பார்த்துடலாம், அவங்க முகத்தை பார்த்து நம்ம பேசலாம். நம்ம பார்க்குறோம் பாருங்கள், இங்கே பார்க்குறோம் ஃபேனு, டிவி இதெல்லாம் இருக்கிறது போல் இந்த அலைவரிசை நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறது. அது போல் நம்ம பார்க்குற இந்த மெட்டீரியல் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஆமென். இந்த உலகம், நம் பார்க்குற மாம்ச கண்களால் பார்க்குற இந்த உலகம் எப்படி உண்மையோ அப்படி ஆவிக்குரிய உலகமும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஒரு காரியம் மெட்டீரியல் வேர்ல்டில் நம்ம பார்க்கிற, கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் ஒரு காரியம் நடக்கணும்னா, ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு உத்தரவு வந்தாதான் நாம் பார்க்கிற இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க, 3வது வசனத்தை வாசிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் வெளிச்சமே இல்லை, இருட்டாக இருக்குது. ஆண்டவர் ஆவி உலகத்தில் பேசுகிறார், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் பேசுகிறார், ஸ்பிரிட் வேர்ல்டில் பேசுகிறார். வெளிச்சம் உண்டாக கடவது பேசுகிறார். வெளிச்சம், மரம் செடி கொடிகள் உண்டாக கடவுது. அவர் ஆவி உலகத்தில் பேசுகிறார். என்ன உண்டாயிருச்சு? செடி கொடியெல்லாம் உண்டாயிருச்சு. நீங்கள் பார்க்குற மலைகள், குன்றுகள், மிருக ஜீவன்கள் இதெல்லாம் வாயில் சொல்கிறாரு, நடக்குது. ஆமென், அல்லேலூயா. அவர் பேசுகிறார், வெட்டாந்தரை உண்டாகட்டும் அப்படி பேசுகிறார். அவர் பேச 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 அங்கே என்ன பண்ணுது? அப்போ அவர் முதல்ல பேசும்போது அந்த ஆவி உலகத்தில் அது பிறகு நாம் பார்க்கக்கூடிய உலகத்துக்கு அது வருகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நாம் பார்க்கக்கூடிய உலகத்தில் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொன்னால் முதல்ல ஆவி உலகத்தில் ஒரு கிரியை நடக்கணும். அப்போ யோசபாத் என்ன சொல்றா? கண்களால் பார்க்கிற சத்துருக்கள் முறியடிக்கப்படணும்னா நான் முழங்கால் இருந்து ஆவிக்குரிய உலகத்தில் நான் ஜெபிக்கும் போது, நான் ஆவி மண்டலங்களில் ஜெபிக்கும் போது, நான் கண்களால் பார்க்கிற காரியங்களில் ஒரு அற்புதம் நடக்கும். நல்ல கைகளை தட்டி ஆமென். இந்த 8வது நாள் உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீ முழங்கால நின்று ஆவி உலகத்தில் நீ ஜெபிக்கும் போது நீ பார்க்கிற இந்த பிசிக்கல் வேர்ல்டுல கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்வா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதுதான் ஜெபம்.
ஜெபம் பண்ணும்போது, நம்ம ஜெபிக்கும் போது எதுவுமே நடக்காத மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம ஆவி உலகத்தில், ஸ்பிரிட் வேர்ல்டில் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த ஜெபத்திற்கு பிறகு நம்ம பார்க்கும்போது நம்மால் பார்க்கக்கூடிய மெட்டீரியல் வேர்ல்டில் கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். வரல இல்லையா சொல்லுங்களேன். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நியாயப்படி என்ன பண்ணியிருக்கணும்? இவர் போய் யாரையாவது மனுஷங்களை கூப்பிட்டுருக்கணும், படைகளை கூப்பிட்டுருக்கணும். ஆனால் எதுவுமே செய்யலை. இவர் என்ன செய்கிறாரு? யூதா எங்கும் அவர் என்ன கூறிவித்தாராம்? உபவாசம் கூறிவித்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமிலும் கூடின சபையிலே நின்று. இப்ப எல்லாரும் எங்க கூடி வந்திருக்காங்க உபவாசத்துக்கு? எந்த சபையில? கர்த்தருடைய சபையில். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எங்க வந்து நிற்கிறாங்க? கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நிற்கிறாங்க. ஆமென். ஏன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தாங்க? சில ஆள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்க. டீ கடைக்கு போகலான்னா ஹின்னு போவாங்க. கல்யாணத்துக்கு போகலான்னா கூப்பிடலைன்னா கூட போயிடுவான். ஏன்னா பிரியாணி கிடைக்குமேன்னு போவாங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஈன்னு இழிச்சிட்டு போவான். சர்ச்சுக்கு போகலான்னா அப்படியே பாவக்காவை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். உங்களை சொல்கிறேன், நீங்களாம் தங்கங்கள். காலையிலையும் வர்றீங்க, சாயங்காலம் வர்றீங்க. ராமன் வரமாட்டேங்குது. அல்லேலூயா. எல்லோரும் உங்களை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இது என்னடா என்ன இருக்குன்னே தெரியலையே. காலையிலேயே எந்திரிச்சு சக்க 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 சக்கன்னு போகுதுங்க, கச்ச 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 கச்சன்னு வருதுங்க. இன்னும் ஒன்றுமே புரியல. அல்லேலூயா. சிலருக்கு சர்ச்சுக்கு போகணுன்னு சொல்லி பாருங்கள். நாங்கள் வீட்டிலையே ஜெபம் பண்ணிக்கிறேங்க, நான் வீட்டிலையே ப்ரேயர் பண்ணுறேன். ஒரு சிஸ்டர் நம்ம சபைக்கு இப்போ வர்றதில்லை. நான் சொன்னேன், ஏன் நீங்கள் சர்ச்சுக்கு வர்றதில்லை? பாஸ்டர், நான் சர்ச்சுக்கு தான் வர்றதில்லை, ஆனால் 4 மணிக்கு நான் ஜெயிப்பேன். நீ சர்ச்சுக்கே வர முடியல, வந்ததே உட்காந்து தூங்குது, நீ வீட்டில் உட்காந்து ஜெபிப்பியான். அது இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் விட்டே தூரம் போயிடுச்சு. இன்றைக்கி ரட்சிப்பே இழந்து போச்சு. ராஜா உபவாசம் பண்ணும்போது அவன் நினச்சிருந்தா ஒரு மைதானம் எடுத்து கூட்டம் நடத்தியிருக்கலாம். அவன் நினச்சிருந்தா அரண்மனையிலேயே உட்காந்துருக்கலாம். அரண்மனைன்னு சாதாரணமான இடமா? அவ்வளோ பெரிய இடம். அவ்வளோ நம்ம ஊர் கவர்னருக்கே எத்தனையோ ஏக்கரு. அவர் பெரிய ராஜா, எத்தனை ஏக்கர் இருக்கும், எவ்வளோ பெரிய அரண்மனை இருக்கும். ஆனால் எங்கே வருகிறான்? அன்னைக்கு இருக்கிற ஆலயத்துக்கு உள்ளே கூட வரக்கூடாதுங்க. பிரகாரத்தில் தான் அவனுக்கு யாராக இருந்தாலும் சரி அந்த பிரகாரத்தோடு நின்றுக்கணும். ஆனால் அன்னைக்கு இருக்கிற அந்த அந்த ராஜாவாக இருந்தாலும் சரி, அவன் எங்கே தெரியுமா வந்து நின்னா? பிரகாரத்தில் வந்து தேவ ஆலயத்தில் நின்று கர்த்தரை தேடினான். எத்தனை யூடியூப் வால்டியூப் வந்தாலும், யூடியூப்பில் வேணால் வர்ஷிப் கிடைக்கும், ஆனால் ஃபெலோஷிப்பு கர்த்தருடைய ஆலயத்தில் தான் கிடைக்கும். ஐக்கியம் இங்கே தான் உண்டு. ஹலோ அலையிலேயே எல்லாம் யூடியூப்பில், அலையிலேயே யூடியூப்பில் தானே போடுறான். இன்றைக்கெல்லாம் மாடர்ன் வேர்ல்டு வந்துருச்சு. ஆன்லைன் 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 ஆன்லைனு. என்னைக்கு இந்த கொரோனா வந்து தொலைஞ்சதோ இப்போ எது ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்குது. சர்ச்சுக்கே போக மாட்டேங்கிற, எல்லாம் யூடியூப்லேயே பார்த்து முடிச்சிடறான். திருவிருந்து கூட ஆன்லைனில் நடத்துகிறாங்க. இப்போ திருவிருந்து பிரெட் அண்டு இது கூட அப்படியே கொரியரில் வந்துடுது. எங்கே போயிடுச்சு பாருங்கள். ஆன்லைனில் காணிக்க, இவன் செத்தா எப்படி அடக்கம் பண்ணுவாங்கன்னு தெரில எனக்கு. அதான் ஆன்லைன்லேயே முடிச்சிடுவாங்க போல் இருக்கு. ஏன்னா அமேசானில் ஆர்டர் பண்ணிடுவாங்க. பெட்டி என்ன பண்ணிடுவாங்க, அமேசானில் ஆர்டர் பண்ணிடுவாங்க. பஞ்சாயத்தில் கேட்டால் ஒரு 4 பேரை கொடுத்துருவாங்க. பாஸ்டர் என்ன பண்ணிடுவார், வாட்ஸ்அப் ஆன் பண்ணி இந்த இவங்களை நான் என்ன பண்ணிடுறேன், அடக்கம் பண்ணிடுறேன். கோயம்புத்தூரில் ஒரு பெரிய சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க. யூடியூப்லேயே இருந்து அவர் தான் ஆறுதலாக பேசுகிறார். நம்ம பாஸ்டர் திட்டி தொலைக்கிறாரு. நேற்று அவன் திட்டி எப்போ வேணாலும் போகலாம். ஏன்னா இப்போ இந்த யூடியூப் பாருங்கள், ஆன் பண்ணி வச்சுட்டு இது கடாயில் வறுத்துக்கிட்டு கிடக்கும். அங்கே பிரசங்கம் ஓடிட்டுருக்கோம், இங்கே இது என்ன பண்ணிகிட்ருக்கோம், வறுத்துட்ருக்கோம். யூடியூப்பில் ஆராதனை அட்டன் பண்ணால் குளிக்க வேண்டாம், கிளம்ப வேண்டாம், போக வேண்டாம். இது 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 வீட்லேயே உட்காந்துக்கலாம், படுத்துட்டு கூட கேட்டுக்கலாம். அப்படியே தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிக்கலாம். இது கவனிங்க அப்படிம்பாரு, அல்லேலூயா சொல்லுங்கம்பாரு, அப்புறம் திட்டுவார். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி யூடியூப்லேயே அட்டன் பண்ணிகிட்டு இருந்துருக்குது. என்ன பண்ணியிருக்குது, இவங்க போகிற சர்ச்சையெல்லாம் விட்டுட்டு அவர் பேசும்போது இனிப்பாக, யூடியூப்பில் பேசுகிறவங்க எப்படிப்பா இனிப்பாக தான் பேசுவாங்க. ஏன்னா ஆமைவா இல்லையா?
ஆமாவா இல்லையா? இந்த நல்ல புருஷன் முண்டாட்டி பாருங்கள் திட்டிக்குவாங்க, கள்ள புருஷன் பாருங்கள் கொஞ்சுவான். புரியல, கடைசியில் கல்லை தூக்கி போட்டு கதையும் முடிச்சிடுவான். என்ன ஆமேன் வர ஏன்னா ஏன்னா நாட்டில் நடக்கிறதானங்க சொல்கிறேன். கள்ள புருஷன் எப்படி என்ன பண்ணுவான்? சாப்பிட்டியா டார்லிங்? அப்படியா? என் புருஷன் ஒரு வாரத்தை கேட்க மாட்டேன். ஏங்க வீட்டில் உட்கார்றவனுக்கு நீ தின்றையா திங்களேன்னு தெரியாது. காலையில் எழுந்திரிச்சு திணியான்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அவன் 1008 இந்த வருஷம் வாடகை கட்டணும், அதை கட்டணும், இதை 1008 டென்ஷன் இருப்பான். ஆமாவா இல்லையா? அதேமாதிரி சொந்த மனைவி காலையில் எழுந்திரிச்சோன்னு ஹேய் அப்படின்னு சொல்லுமா. காலையில் யாராவது நீங்கள் போய் இன்றைக்கி நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள். காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சோன்னு உங்கள் வீட்டுக்காரரை பார்த்து ஹேயின்னு சொல்லி பாருங்கள். அவர் உடனே பாஸ்டர் அமாவாசை தான் பிரச்சனை ஆகிட்டு இருந்தது, இது இப்போவே பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவான். ஆமாம், என்னை கூப்பிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணி விடுங்கன்னு சொல்லிடுவார். வீட்டில் ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் அப்ளிகே ஆகாது. ஆமாவா இல்லையா? யாராவது வீட்டில் இப்போ உங்கள் மனைவியை பார்த்துட்டு ஏய் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டு சாப்பிட்லான்னு சொல்லுவோம், வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிடுவோம். கள்ள புருஷனும் கள்ள மனைவியும் தான் என்ன பண்ணுவான்? 1000 ஹாய் ஏன் அப்படி தேனொழுக பேசுவான். இன்றைக்கி அதே மாதிரி கள்ள சபைகள் எழும்பிட்டு இருக்குது. இன்னும் ஆமீன் வரமாட்டேங்குது. கள்ள சபைகள் எழும்பிட்டு இருக்குது. கடினமாக பேசாமல் அப்படியே பேசுறது, அப்படியே உருக்கிற மாதிரி பேசுறது, அழுகிற மாதிரி. அப்படி ஒரு டீம் என்ன பண்ணிருச்சு, அப்படி பார்த்தோன்னே நம்ம பாஸ்டர் வேலைக்கு ஆகாது, இந்த பாஸ்டர் தான் நல்லா தேனொழுக பேசுகிறாருன்னு அந்த சர்ச்சுக்கு போயிருக்குது. பெரிய கூட்டம், இது மாதிரி ஒரு 4-5 மடங்கு கூட்டம். இங்கிருந்து பார்த்தா அந்த கடைசியில் இருக்கிறது ஆம்பளையா பொம்பளையானே தெரியாத அளவுக்கு கூட்டம். அப்படியே போயிடுச்சு. நாங்கள் இப்போ எங்கே தெரியுமா போகிறோம்? இந்த யூடியூப்பில் பேசுகிறதில்ல அவர் சர்ச்சுக்கு தான் போகிறோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியே போனால் அப்படியே நம்மக்கிட்டே பேசுகிற மாதிரி இருக்குதுங்க. திட்டவே மாட்டார். ரொம்ப வந்தியா வரலையா எதுவுமே கேட்க மாட்டாருங்க. அவர் ரொம்ப நல்லா இருக்கு, ஹாப்பியாக இருக்கிறேங்கன்னு சொல்லியிருக்கலாம். அது நமக்கு வீட்டில் ஒரு வயசானது திடீர்னு போய் சேர்ந்துருச்சு. இப்போ இதை அடக்கம் பண்ணணும். பாஸ்டரை பார்க்க முடியல, ஏன்னா பெரிய சர்ச்சு பாஸ்டர் ஆகிட்டார் அவர். இப்போ பார்க்க முடியல. அப்புறம் அங்கே போய் ஊழியக்காரங்கிட்ட கேட்டிருக்காங்க, நான் உங்கள் சர்ச்சுக்கு தான் வர்றோங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர்கிட்ட. அவர் அப்படியா, ஏன்னா உன்னை யாருன்னே அவருக்கு. இந்த மாதிரி எங்கள் பாட்டி இறந்து போயிட்டாங்க, அவங்கள அடக்கம் பண்ணணும், நாங்கள் முதல்ல அங்கே போயிட்டு இருந்தோம், இப்போ நாங்கள் இங்கே வர்றோம், பாட்டியை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்படியா, இருங்க நான் பாஸ்டருக்கு லைன் போடுறேன். அவர் லைன் போட்டு பாஸ்டர் நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தவங்க வந்துட்டுருக்காங்களாம் ஒரு 6 மாதமாக, யூடியூப்பில் உங்கள் பிரசங்கத்தெல்லாம் பார்ப்பாங்களாம், நம்ம 6 மாதமாக நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டுருக்காங்களாம், இப்போ அவங்க பாட்டி இறந்துட்டாங்களாம், அடக்கம் பண்ணுமா, அதான் உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு. பாட்டியா? அவங்க யார், கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு. உடனே உங்களை பாஸ்டருக்கு தெரியல. ஆமாம்மா இவ்வளோ கூட்டம் வருதில்ல, அவருக்கு பாவம் எப்படி ஃபோட்டோ எடுக்கணும். ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவர் வாட்ஸ்அப் ஆன் பண்ணிச்சு, ஐ டோன்ட் நோ அப்படின்னு அனுப்பிச்சிக்கிறார். பாஸ்டர் 6 மாதமாக வந்திருக்கிறோம், காணிக்கையில் இங்கே தான் கொடுத்தோம், நான் உங்களை அறியேன், நாங்கள் 6 மாதமாக இங்கே தான் வர்றோம். தெரியலப்பா, நீ 6 மாதம் வந்த நீ சொல்கிற, என் சர்ச்சுக்கு எத்தனையோ பேர் வர்றாங்க, அப்போ நான் என்ன பண்ணுறதுங்க? அது எனக்கு தெரியாது, சாரி ஐ ஆம் பிஸி, நான் நிறைய ஊழியம் இருக்குது, சாரி ஆஃப் பண்ணிட்டார். கடைசியில் போய் கெஞ்சி கூத்தாடி வாடகைக்கு ஒரு பாஸ்டரை பிடிச்சிட்டு வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஹலோ அப்போ சர்ச்சுக்கு வர்றதுன்னா என்ன பண்ணுது? கசக்குது. இந்த மாதிரி எங்கேயாவது அப்படியே வால் போஸ்ட் பார்க்குறது, அங்கே பார்க்குறது, இங்கே பார்க்குறது. அப்போ யோசபாத்துக்கு தெரியும், விடுதலை வேணும்னா உபவாசம் போட்டால் மாத்திரம் பத்தாது, நான் ஆலயத்தில் போய் நிற்க வேண்டும், தேவன் விசாரிக்கிற இடத்துல நான் நிற்க வேண்டும், நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏன் யோசபாத் ஆலயத்தில் வந்து ஆராதிச்சான்? வேதத்தை திறந்து ஆமென் 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தில் ஆமென் 9வது வசனத்தை வாசிங்க. எங்கள் மேல் பட்டயம் நியாய தண்டனை கொள்ளை நோய் பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். எங்க முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்காங்கன்னா, எங்க மேல பட்டயம்
நியாய தண்டனை, ஏதாவது ஒரு கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் எங்கள் முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, உனக்கு ஏதாவது இப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா நீ உபவாசத்தோட ஆலயத்தில் போய் உட்காரு, அங்கே கர்த்தர் விசாரிப்பா, அங்கே கர்த்தரும் ஜெபத்தை கேட்பா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சுருக்கிறாங்கன்னா, டேய் ஏதாவது பட்டயம் கிட்டையும் நியாய தண்டனை ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீ எங்கேயும் போகாத, ஆலயத்தில் போ, அங்கே அவருடைய சமூகம் இருக்கிறதுனால நீ ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறா. நல்லா கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எப்போவுமே உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரகசியம் சொல்லித்தரேன். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் ஜெபிக்க பழகிட்டீங்கன்னா, இது வந்து ஆவிக்குரிய உண்மை. ஒரு குறிப்பிட்ட உங்கள் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரெகுலராக ப்ரேயர் பண்ணுறீங்களா, அதாவது நல்ல பரிசுத்தவான்கள் நல்ல பல மணி நேரம் ஜெபிக்கிறவங்க அவங்க சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எங்கே கூடி அதிகமாக ஜெபிக்கிறாங்களோ அதுக்கு மேலே இருக்கிற வான மண்டலங்கள் ஓப்பனாக இருக்குமா, வேக்யூமாக இருக்குமா. அங்கே ஜெபிக்கும் போது சீக்கிரமாய் தேவன் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறாரா. அங்கே ஆவி மண்டலங்களுடைய குறுக்கீடு இருக்காதா. நல்ல ஆவியில் நிரம்பி இங்கே காலையும் மாலையும் ஜெபம் நடக்க இங்கே வாமன் சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது நடக்க இங்கே திரளான ஜனங்கள் ஜெபிக்க தேவதூதர்கள் இறங்குவாங்க, தேவதூதர்கள் ஏறுவாங்க. அதனால யாக்கோபு சொன்னா, இந்த இடம் தேவனுடைய வாசஸ்தலம், இது எவ்வளவு பயங்கரமா இருக்குது. இது மெக்னாயி. அவன் கைகளை தட்டி அங்க ஒரு ஏணியை பார்த்தா, அங்க தேவதூதனை பார்த்தா, அங்க தேவன் மேல நின்று அவன் இடத்துல பேசுகிறத பார்த்தா. அதனாலதான் சொன்னா, நான் என்னை கர்த்தர் திரும்பி வர பண்ணினா இது தேவனுக்கு வீடாய் மாறும். அல்லேலூயா. இது யாருக்கு வீடா மாறும்? இது தேவனுக்கு வீடா மாறும். இந்த ரோடு இருக்குல்ல, இவ்வளோ பெருசு இருக்குல்ல, இதில் இந்த பக்கம் கல்யாண மண்டபம் இருக்குது, இங்கே போனால் கருப்பட்டி காப்பி இருக்குது, இதுபடியே இப்படி போனீங்கன்னா நிறைய பில்டிங் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல நடந்து வந்தால் அந்த கருப்பட்டி காப்பியவோ அங்கே இருக்கிற கல்யாண மண்டபத்தையோ அங்கே இருக்கிற பில்டிங்கோ பார்த்து ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் இதுக்கு நேரம் விரல் நீட்டி சொல்லுவார், இது என் ஜெப வீடுன்னு சொல்லுவார். இது அவர் வாசம் பண்ணுகிற இடமா இருக்கிறது. இந்த இடம் அவர் முன் குறிக்கப்பட்ட இடம். நல்ல கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி இந்த இடத்துல தேவ பிரசன்னம் வியாகித்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால நீங்கள் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? பட்டயம் நியாய தண்டனை அது போக முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால். ஒரு எம்எல்ஏவை சந்திக்க போனால் ஆஃபீஸ் வான்னு சொல்லுவார்ல, ஒரு டாக்டர் சந்தி என் கிளினிக் வான்னு சொல்லுவார்ல. கர்த்தர் உனக்கு உலகத்தில் எத்தனை போராட்டம் வந்தாலும் நான் இங்கே உலாவி கொண்டிருக்கிறேன், என் சமூகத்துக்கு வா, என்னை சந்திக்கும்படி வா, நான் உன்னை சந்திப்பதற்காக நான் இறங்கி வருவேன். நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. புதிய ஏற்பாட்டின்படி புதிய ஏற்பாட்டில் கட்டடத்துக்கு பெரிய வேல்யூ இல்லை. கட்டடத்துக்கு முக்கிய அன்றைக்கி வந்து இப்போ எருசலேமில் தேவாலயத்தை ரொம்ப கொண்டாடினாங்க. ஏன்னா கட்டடத்தை கடவுளாக மாற்றிட்டாங்க. கட்டடம் கடவுள் இல்லை, ஆனால் நாம் கூடி வருகிற ஆலயம் விசேஷமானது. அது பழைய ஏற்பாட்டிலையும் விசேஷமானது, புதிய ஏற்பாட்டிலையும் விசேஷமானது. ஏன்னா ஆமீன் வரமாட்டேங்குது. எத்தனையோ அசுத்தாவி பிடிச்சவங்க இந்த ஆலயத்தினுடைய என்ட்ரன்ஸில் வந்த உடனே அவங்களுக்குள்ளே இருக்கிற அலக்களிக்கிற ஆவி அலக்களித்தது நான் பார்த்துருக்கிறேன். ஏனென்றால் தேவன் நாமம் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது. நல்லா கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த இடத்த நம்ம என்னைக்கு ஆலயமாக பிரதிஷ்டை பண்ணமோ இங்கே நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம வேறு எதுவும் கிடையாது, வேறு தேவையில்லாத காரியங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே நடக்கிறதில்ல. நம்ம இந்த ஆலயம் முழுவதுமாக தேவ மகிமைக்காக நம்ம ரொம்ப இதை கவனமாக இதை காரியத்தை பண்ணோம். குழந்தை ஓடிட்டு இருந்தால் கூட நான் சத்தம் போடுவேன். குழந்தைகளையும் கூட நான் இங்கே ஓடி விளையாட விட மாட்டேன். சில பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க அப்படி ஓடுவோம், அதட்டுவேன், உட்காருங்க, ஏன்னா இது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். நல்லா கையை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சில நேரத்தில் நம்ம வீடுகளில் பல இடங்களில் ஜெபம் பண்ணால் ஒரு கான்சன்ட்ரேஷன் வராது. ஆனால் தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல நீங்கள் வந்து இங்கே முழங்கால் படிப்பாங்க, இமீடியட்டாக நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. இமீடியட்டாக நல்லா ஜெபிச்சு பழக்கம் உள்ளவங்களுக்கு தெரியும் அந்த தேவ பிரசனை. சிலர் என்கிட்ட நல்லா சொல்லியிருக்காங்க. பல ஊழியக்காரர் அந்த ஸ்டேஜில் உட்காரும்போது என்கிட்ட பல ஊழியக்காரர்கள், நான் வந்து எத்தனையோ ஊழியக்காரங்க இந்த ஸ்டேஜை மிதிச்சிட்டாங்க, எத்தனையோ பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இந்த இடத்துல வந்து சொல்லும்போது சொன்னாங்க, நாங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது தேவ பிரசன்னத்தை நாங்கள் நன்றாக உணர்ந்தோம். இந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறா. நல்லா கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அவர் வாசம் பண்ணுகிற இடம். அதனால தான் ஆண்டு சொன்ன, உனக்கு என்ன பிரச்சனை இருக்க நீ வா, சமூகத்துக்கு வா.
இந்த ஆலயத்தின் ஆராதனை அற்பமாக நினைக்காத. இந்த ஆலயத்தின் ஆராதனைக்கு வருவது உனக்கு கசப்பாக இருக்குன்னா சம்திங் ராங் இன் யூ. உனக்குள்ள ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தம். மனசிலாயோ? எத்தனை பேருக்கு மனசிலாச்சு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். சர்ச்சுக்கு வர்றது, சொல்லுங்கள், சர்ச்சுக்கு வர்றது உனக்கு ஏதாவது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததுன்னா என்னது பிரச்சனை? என்னது? சர்ச்சில் இல்லை பிரச்சனை, யாருக்கும் இல்லை, உனக்குள்ளே ஏதோ சம்திங் ராங். ஜெபிக்கிறது பிடிக்க மாட்டேங்குது, அப்படியே வந்து நேரத்தை ஓட்டிட்டு போகிறது இல்லை. தேவாலய வசனம் சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எப்படி இருந்தாராம்? நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அல்லேலூயா. சபைக்கு வரும்போது அப்படி சிரிச்ச முகத்தோடு வரணும். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரும்போது உங்கள் முகத்தில் எப்போ தெரியுமா நான் சிரிப்பு பார்ப்பேன்? லாஸ்ட்டாக ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுவேன், என் ஆத்மாவே. அப்போ தான் அப்பாடா, இதுக்கு மேலே பாஸ்டர் தொடர மாட்டார் அப்படியே ஒரு சமாதானம் உங்களுக்குள்ளே வரும். அந்த என் ஆத்மாவே கேட்குறதுக்குள்ளே இந்த ஆத்மா அப்படியே ஏக்கமாக இருப்பாங்க. ஆண்டவரே எப்போ, உங்களுக்கு தெரியுமா சர்ச்சு சீக்கிரமாக முடியணும்னு ஜெபம் பண்ணுற ஆத்மாக்கள்லாம் இருக்காங்க, எதிர் ஜெபம் பண்ணுற ஆள்லாம் இருக்காங்க. ஆண்டவரே சீக்கிரமாக முடிக்கிட்டோம், ஆண்டவரே சீக்கிரமாக முடிக்கிட்டப்பா. அது ஏன் உட்கார முடியல? அது சர்ச்சுக்குள்ளே உட்கார்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆலயத்தின் ஆராதனைக்கு வர கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக வரக்கூடாது, இஷ்டமாக வரணும். ஏன்னா இங்கே தேவ நாம மகிமை விளங்குகிறது. தேவ பிரசனம் இந்த இடத்துல எப்போது விளங்குகிறது. நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 13வது வசனத்தை வாசிங்க. 13வது வசனத்தை வாசிங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக வந்து நின்றார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யார் யாரெல்லாம் வந்திருக்கா? எங்க உபாச ஜெபத்துக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கா? சில ஆண் ஜாதி வரமாட்டேங்குது சர்ச்சுக்கு, பெண் ஜாதி அனுப்பிச்சி விடுது. நீ போ சொல்கிறேன்ல, வாங்க குடும்பமாக போய் ஜெபம் பண்ணலாம், வாங்க குடும்பமாக கர்த்தரை தேடும்போது பெரிய ஆசீர்வாதங்க. அல்லேலூயா. யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க? யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரோடும் கூட கர்த்தருக்கு முன்பாக வந்து நின்றார்கள். கர்த்தருக்கு முன்பாக வந்து நின்றார்கள். இந்த 21 நாள் உபவாச ஜெபத்தில் அன்பு தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்க நிற்க அப்படி கண்கள் உன்னை பார்க்கிறது, உன் இருதயத்தை பார்க்கிறது, உனக்கு பின்னால் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறது, உன்னுடைய ஆழத்தில் இருக்கிற கண்ணீரை அப்படியே கண்கள் பார்க்கிறது. நல்ல கைகளை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பார்க்கிற இடத்துல நான் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். என் தேவன் பார்க்கிற இடத்துல. அல்லேலூயா. இந்த கண்ணு பார்த்துச்சான். அடுத்த உடனே என்ன பண்ணது பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சபையில் இறங்குறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. 14. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற, எங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மறுபடியும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சபையில் தான் ஆசீர்வாதம், சபையில் தான் ஆசீர்வாதம், சபைக்குள்ளே தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். விடுதலை சபைக்குள்ளே தான். உன் ஆசீர்வாதம் விடுதலையை கர்த்தர் சபையோடு இணைச்சி வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், நீங்களாக வரல சபைக்கு, கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு ஒரு அக்காவை பயன்படுத்தி இருக்கலாம், ஒரு அண்ணனை பயன்படுத்தி இருக்கலாம், போர்டை பயன்படுத்தி இருக்கலாம், இல்லை யார் மூலியமாக நீங்கள் கேட்டு வந்திருக்கலாம். கர்த்தர் சிலரை பயன்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சர்ச்சில் ஒரு குழப்பம் வந்துருச்சு. ஒரு குடும்பம், அந்த குடும்பம் வந்து சபையில் ஒரு பெரிய பிரச்சனை அந்த குடும்பத்தினால. உடனே அந்த குடும்பம் என்ன பண்ணுறாங்க, இப்போ சபைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. உடனே அவங்க என்ன தெரியும் பண்ணுறாங்க, நான் யார் யாரெல்லாம் கூப்பிட்டு வந்தேனோ அவங்களால நான் இழுத்துட்டு போவேன். என்னமோ சொல்லுவாங்களே, சனி போனோம் தனியாக போகாதான், தொணப்பணத்தை தேடுமா. ஏன்னா இது விழுந்து போகிற சாத்தான் 3ல் 1 பங்கு தேவதூதரில் இழுத்துட்டு விழுந்தான். விழுந்து போகிறவன் என்றைக்குமே சொந்தமாக விழ மாட்டான். என்றைக்குமே நீங்கள் பாருங்கள், இந்த ஒருத்தன் பின்மாற்றத்தில் போகிறான்னா அவன் தனியாக போக மாட்டான். அவன் ஆத்துமாக்களை ஒருத்தரை கூட ஆதாயப்படுத்த மாட்டான். ஆனால் போன 2 பேரை பின்னால் இழுத்துட்டு போயிடுவான். பி கேர்ஃபுல். ஆமேன், வரமாட்டேங்குது. பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்போ இந்த ஆலயத்துக்கு ஏன் வந்துடும்?
இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்தது எப்படி? இந்த ஆலயத்துக்கு வந்தது எப்படி தெரியுமா? எனக்கு கர்த்தர் வாக்கம் கொடுத்தாரு, 1000 ஆத்மாவை தருவேன்னாரு. 1000 ஆத்மா எப்படி ஆண்டவரை பிடிக்கிறதுன்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், பேழையை காமிச்சார். பேழையை காமிச்சு சொன்னார், ஜோடு ஜோடாக சகல ஜீவராசிகளும் பேழைக்கு உட்பட்டன அப்படின்னு இருக்கும். மனசிலாயோ சிஸ்டர்? மனசிலாயிச்சா? எனக்கு சொல்லி கொடுத்தார், ஜோடு ஜோடாக வரும் அப்படின்னார். அதனால தான் நான் எனக்கு நல்லா தெரியும், நீ சிஸ்டர் வந்தாலும் பிரதர் வருவார். ஏன்னா எனக்கு வாக்குத்தத்தம் ஜோடு ஜோடாக உள்ளே வரும்னு போட்டிருக்குது எனக்கு. அதனால் இங்கே நிறைய பிரதர்ஸ் இருக்கிறாங்க. காலையில் வந்து இதை விட நிறைய பிரதர்ஸ் வர்றாங்க. ஜோடு ஜோடாய் வரும். சபைகளுக்குள்ளே போனால் பிரதரே இருக்க மாட்டார், வெறும் சிஸ்டர் தான். அப்படியே இருந்தாலும் 4 பிரதர் இருப்பார், அதில் 3 பிரதர் காது கேட்காது. அப்படி வயசாகி வருவார் பிரதர். பென்ஷன் வாங்குகிற கேஸும் வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நாய் உள்ளே வந்துச்சுனாலும் அது எப்படி வந்துச்சான்? ஜோடியாக வந்து. சிங்கம் வந்ததுனாலும், மாடு வந்ததுனாலும் ஜோடியாக. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வயசான தாத்தா, நோவா தாத்தா, இவரை போய் உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகத்தையும் பிடினா இவர் என்னைக்கு பிடிச்சிருப்பார்? நம்ம கண்டிஷன் என்ன? நம்ம வீட்டில் வளர்த்துற கோழியவே நம்மளுக்கு பிடிக்க முடியல. நீங்கள் இன்னைக்கு கிறிஸ்மஸ் போடலான்னு நினைப்பீங்க பாருங்கள், கோழி கண்டுபிடிச்சி மேலே ஏறி நிற்கும். அந்த கிறிஸ்மஸ் கீழேயே இறங்காது. சொல்லுவாங்க, பாஸ்டர் கோழியை போடலான் இருந்தேன், அது காது கேட்டுருச்சு போல் இருக்குது, மரத்து மேலேயே உக்காந்துட்டு இருக்குது. நான் நினச்சேன், உங்கள்கிட்ட மாத்திரம் அந்த அசைன்மெண்ட்டை கர்த்தர் கொடுத்துருந்தான்னா கோழின்னு ஒரு இனமே இல்லாமல் போயிருக்கோம். ஆமாம் தானே? அப்போ பேழையத்தான் உண்டு பண்ண சொன்னார். நீ பேழையை கட்டுறாஜா, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் உன்னை தேடி வரும், அவர் கட்டளையிட்டால் வரும். அப்போ நீங்கள் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், ரட்சிக்கப்படுள்ள அனுதினமும் சபையில். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வர்றீங்க அப்படின்னா இட் இஸ் காட்ஸ் பிளான், தேவ திட்டம். உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே கர்த்தர் இந்த அப்போஸ்தலர் எழுப்புதல் சபையில் உங்களை இணைக்கக்கூடிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தற்செயலாக வரல சர்ச்சுக்குள்ளே. நீங்கள் இப்படி சும்மா வந்திருப்பீங்க, நாங்கள் இந்த காப்பி குடிக்கலான்னு வந்தேங்க, இங்கே ஏதோ பாட்டு சத்தமாக கேட்டிருந்தா நான் உள்ளே வந்தேன்னா, நீ உள்ளே வரணும், அது தேவ திட்டம். ஏன்னா ஆமேன் வர மாட்டீங்க. நான் காய் வாங்க போனேங்க இந்த சைடு, அப்போ எல்லாம் நிறைய பேர் எல்லாம் உள்ள சர்ச்சுக்கு பைபிள் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி போய் பார்க்கலாமே, அப்படி தான் வந்தேன். கர்த்தருடைய திட்டம். அல்லேலூயா. சரி ஒரு 4 வாரம் போய் பார்க்கலாம், சர்ச் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம், நல்லா இருந்ததுன்னா போகலாம், இல்லாட்டி அபிட் ஆயிடலாம். இது கர்த்தருடைய திட்டம். அவருடைய கண்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்குது. இங்கே நீ கவனிக்கிறியான்னு பார்த்துக்கிட்டு இருக்குது, எல்லாத்தையும் நீ தூங்குறியான்னு பார்த்துக்கிட்டு இருக்குது, நீ ஜோம் பண்ணுறியான்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. எல்லாருடைய இருதயத்தையும் அவர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் தற்செயலில் வரல, இட் இஸ் நாட் ஆக்சிடென்ட், இட் இஸ் அன் இன்சிடென்ட். நீ வந்தது ஒரு விபத்தல்ல, நீ வருவது தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களை ஆலயத்தோடு இணைச்சி வச்சிருக்கிறார், சபையோட இணைச்சி வச்சிருக்கிறார். எதுக்காகனா உன் வீட்டுக்கான விடுதலையை, உன் குடும்பத்துக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த ஆலயத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனாலதான் யோசபாத்துக்கு தெரியும், சத்துருக்கள் எழும்பினாலும் சத்துருக்கள் மேலே ஜெயிக்கணும்னா நான் நிற்க வேண்டிய இடம் யுத்த களம் அல்ல, நான் நிற்க வேண்டியது தேவ சமூகம். 1000 பிரச்சனைகள் வந்தாலும் நான் தேவ சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவா. அப்போ இவங்க ஆலயத்தில் வந்து நின்று தேடி வந்து நின்ன போது அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குறாரு. 14வது வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தானியாவின் குமாரனாகிய ஏலியேலி மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரர் யாகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால். கர்த்தருடைய ஆவி சும்மா இறங்கல, இவங்க எல்லாம் கூடி வந்தாங்க. ஆண்டவர் பார்த்தார், என் ஜனங்கள்லாம் ஆலயத்துக்கு வந்திருக்காங்களே, பார்த்த உடனே ஆவியானவர் இறங்கிட்டார். ஆலயத்தின் நடுவில் அவர் இறங்குறார். இறங்கி என்ன சொல்றார் வாசிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், எதை குறித்து பயந்து வந்திருக்கிறையோ அன்பு தேவ பிள்ளையே, ஆவியானவர் சபையை பார்த்து உரைக்கிறார். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து, உன்னை சுற்றி இருக்கிற போராட்டத்தை பார்த்து நீ பயப்படாத, நீ கலங்காத. நல்ல கைகளை தட்டி தீர்க்க தரிசனமா பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார்.
என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை நெருக்கி நிற்கிற, உன்னை நெருங்கி கொண்டிருக்கிற பிரச்சனைகளை பார்த்து பயப்படாத, கலங்காத. கர்த்தருடைய ஆவியானவர் உரைக்கிறார். Praise the Lord. Hallelujah. வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. எப்ப நீ உன் குதிங்கால நிக்காம உன் முழங்கால என் சமூகத்தில் முடக்கணியோ, இனி அந்த பிரச்சனை உன்னுடையதல்ல, அந்த பிரச்சனையை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் சிலரோடு பேசுகிறாருங்க. ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிரச்சனை அது உன்னுடையதல்ல, நீங்க வருகிறதுக்கு முன்னால அது உன்னுடைய பிரச்சனை. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. கைகளை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வார்த்தையை வெல்கம் பண்ணுங்க, வார்த்தையை வரவேறுங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் மீண்டுமாக சொல்லுகிறார், இந்த யுத்தம், இந்த யுத்தம், இந்த யுத்தம், இப்ப நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த யுத்தம், இந்த யுத்தம், உன் சரீரத்துல நீ சந்திக்கிற யுத்தம், உன் குடும்பத்துல நீ சந்திக்கிற யுத்தம், நீ வேலை செய்யற இடத்துல நீ சந்திக்கிற யுத்தம், உன் தொழிலுக்கு விரோதமா நீ சந்திக்கிற யுத்தம், இது உன்னுடையதல்ல. கைகளை தட்டி ஆவியில நிரம்பி ரேஹோபோ, சில உத்து பார்க்கிற கண்கள், சில பொறாமையான கண்கள், சில பொறாமையின் ஆவிகள் இந்த ஆராதனை வேளையில அது நிர்மூலமாகிறது. யாரும் மௌனமா இருக்காதீங்க. கொஞ்சம் ஆவியில நிரம்பி, கொஞ்ச நாளா பிரச்சனை, கொஞ்ச நாளா சில போராட்டம், யாரும் அமைதியா இருக்காதீங்க. கைகளை தட்டி நல்ல பலத்தோட சகல ஜனங்களே, சபையாரே, கேளுங்க, நீ பயப்படாத, நீ கலங்காத. இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, அது என்னுடையது. It is not yours. ஆனா சொல்ற, இது உன்னுடையதல்ல. இந்த சத்துருக்கள் உன் சத்துருக்கள் அல்ல. எதுக்குறவங்க உன்னை எதுக்கல, இனி அவங்க என்ன எதுக்குறாங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அவர்கள் உன்னோடு அல்ல, இனி அவர்கள் யுத்தம் பண்ணினா அவர்கள் என்னோடு தான் யுத்தம் பண்ண முடியும். தேவனோடு ஒருத்தன் மனக்காட முடியுமா? தேவனோடு ஒருத்தன் ஜெயம் எடுக்க முடியுமா? கையை தட்டு. உன்னுடைய வெற்றி இன்னைக்கு 8ஆம் தேதி அவன் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. உன்னுடைய ஜெயம் இன்றைக்கு தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது. நல்ல ஆவியில நிரம்பி 21 நாள் கழிச்சொல்ல, இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் சில குடும்பத்துக்கான வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார், ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். Glory to Jesus, glory to Jesus. இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, அது என்னுடையது. உன்னுடைய வெற்றி தீர்மானிக்கப்பட்ட ஒரு வெற்றி. Praise the Lord. Hallelujah, hallelujah. 16வது வசனம். நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை 17 வாசிங்க. 17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆண்டவர் உங்களோட பேசுறாருங்க. இது வரைக்கும் நீ எதை பேசிகிட்டு இருந்த தெரியுமா? உனக்கு எதிராக இருக்கிற காரியத்தை தான் பேசிகிட்டு இருந்த. இது வரைக்கும் நீ பார்த்ததெல்லாம் சத்துருக்களை தான் நீ பார்த்த. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் எதிர்ப்பையும் போராட்டத்தையும் பிரச்சனையும் தான் பார்த்த. இது வரைக்கும் சிலர் எழும்பி உன்னை கண்ணீர் தான் வடிக்க வச்சாங்க. ஆனால் கர்த்தனைக்கு 8வது நாள் சொல்லியிருக்காங்க, உன் வயிற்றை காயப்பட்டு என் சமூகத்தில் நிற்கிற நீ தரித்து நின்று இனி நீ எதை பார்க்க போறேனா? உன் சத்துருக்களுக்கு நேரிடுகிறத, உனக்கு விரோதமாய் நிற்கிற ஜனங்களுக்கு நேரிடுகிறத. ஓ ராபா ரஹா, ஆவியில நிரம்பி கர்த்தர் சொல்லுகிறா, நீ தரித்து நின்று உன் சத்துருக்களுக்கு நேரிடுகிறத உன்னுடைய கண்கள் பார்க்க போகிறது. நீ அதை பார்க்க போகிற. ஹல்லேலூயா. யூத மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அன்பு தேவப்பிள்ளை, God is with you. கர்த்தரோடு கூட இருக்கிறார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம். ஹல்லேலூயா. 18வது வசனத்தை வாசிப்போம்.
அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக வார்த்தை வெளிப்பட்ட உடனே நல்ல கவனிங்க. இன்னும் வார்த்தை வெளிப்பட்டுச்ச ஒழிய இன்னும் சத்துருக்கள் அங்கே தான் நிற்கிறாங்க. எங்கூட இருக்கிறீங்களா நீங்கள்? வார்த்தை வெளிப்பட்டுச்சு, நீ நின்று பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்னும் சத்துருக்கள் ஒன்றும் ஆகலை. அவங்க அங்கேயே தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நின்றுட்டு இவங்களை அழிச்சிருவான், இந்த யூத ஜனங்களை அழிச்சிடலாம், யோசபாத்தை அழிச்சிடலாம், இவங்களெல்லாம் ஜெயிச்சிடலாம், அவனு அங்கே தான் நிற்கிறாங்க. கர்த்தர் ஆலயத்தில் பேசிகிட்டு இருக்கிறாரு. சத்துருக்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல அவங்க வந்து எதிராக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ யோசபாத் என்ன செய்கிறான்? இவ்வளோ நேரம் உபாசம் பண்ணான், இவ்வளோ நேரம் அழுதான், இவ்வளோ நேரம் தேவாலயத்தில்னா, இப்போ யோசபாத் என்ன தெரியுமா செஞ்சான்? கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தான். எப்போவுமே ஒரு ரகசியத்தை புரிஞ்சுங்க, ஜெபித்ததுக்கு பிறகு வெளிப்பாடு கிடைச்சதுக்கு பிறகு நீங்கள் அதிகமாய் செய்ய வேண்டியது கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று சொல்லி கர்த்தரை துதிக்க தான் கர்த்தர் சொன்ன வார்த்தை வெளிப்பட ஆரம்பிக்கும். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா கைத்தட்டி. நம்மளோட மிஸ்டேக் என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்ன உடனே சொல்லிட்டார், அப்படியே வீட்டுக்கு போயிடும். இவன் என்ன தெரியுமா செஞ்சான்? 19 கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கெம்பீரமாய் துதிச்சாங்களா? ஆகா சத்தத்தோடு துதிக்கவும். ஆமா, கெம்பீரமாய் துதிச்சாங்களா? 21 பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். சத்துருக்களே அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்களாம். கை தட்டி கர்த்தர் மகிமை. ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர். அதுதான் இந்தியாவில் நடக்க போகுது, நம்ம தேசத்தில் தான் நடக்க போகுது. இன்னைக்கு எல்லாம் பலரும் ஒன்று சேர்ந்து தேவ சபைகளை கெடுக்கவும் கொளுத்தவும் ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பவும் பலர் ஒன்றிணைஞ்சு எழுப்பி நிற்கலாம். நம்ம துதி செய்ய தொடங்கும் போது சத்துருக்கள் தங்களுக்குள்ள வெட்டுண்டு விழ போகிறார்கள். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எதிரிகள் தங்களுக்குள்ள வெட்டுண்டு விழ போகிறார். இவங்க எல்லாம் இவங்க ஒருத்தனை வெட்டி எல்லாம் செத்துட்டான். இஸ்ரவேல் ஜனங்க எப்படி போகிறாங்க தெரியுமா? இராணுவம் எப்படி தெரியுமா போகுது? பொதுவாக இராணுவம் எப்படி போகும்? படைகள் அப்படி கத்தி கப்படாவோட போவாங்க. இங்கே இராணுவத்துக்கு முன்னால் யார் போயிட்டுருக்கிறான்னா கர்த்தரை துதிக்கிறவங்க போயிட்டுருக்குறாங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, துதி தான் நம்முடைய ஆயுதம். நல்ல கர்த்தரை துதிக்கணும். இந்த உபவாச நீங்கள் ஜபத்தோடு நிற்கக்கூடாது. ஆண்டவர் நீங்கள் செய்கிறதுக்காக நன்றி, நீங்கள் எனக்கு இந்த காரியத்தை நீங்கள் வாய்க்க பண்ண போகிறதுக்காக ஸ்தோத்திரம், என் வீட்டில் இந்த காரியம் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், என் குடும்பத்தில் இந்த வெற்றியை நான் பார்க்க போகிற அதுக்காக ஸ்தோத்திரம், என் ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இப்படி நீங்கள் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? பார்க்கலாம், ஜெபம் பண்ணியிருக்கோம், பார்ப்போம், ஒட்டியிருக்கேன், நடந்ததுன்னா பார்ப்போம், போய்தான் பார்ப்போமே, அப்படி வரக்கூடாது. சர்ச்சுக்கு கர்த்தர் பேசியிருக்கிறார், கர்த்தர் இதை செய்வார், நான் விசுவாசத்தோட கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பார்ப்போன்னு வராத, சபைக்கு விசுவாசத்தோடு வரணும். கர்த்தர் செய்வார். இந்த வருஷம் நம்ம நல்லா இருப்போம். இந்த வருஷம் நம்மளை கர்த்தர் வாழ வைப்பார். இந்த வருஷம் நம்ம போன வருஷம் இழந்ததெல்லாம் இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு தருவார், நம்மளை நிற்க வைப்பார். அப்படி ஆண்டவரே நீங்கள் செய்வீங்க. அப்படி கர்த்தர் நல்லா துதிக்கணும். ஆமே, நான் பெலனோட இருப்பேன், நல்ல பெலனை கொடுப்பார், எனக்கு தீர்க்காயில கொடுப்பார், எனக்கு ஆயுசை கொடுப்பார். அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, ஆண்டவரே 2 வருஷமாவது உயிரை கொடுங்க. ஏன் 2 வருஷம் கேட்குறேன்? பூரண ஆயுசை கர்த்தர் கொடுப்பார், பெலனை கொடுப்பார். ஆமென். அப்படி விசுவாசத்தோடு அவன் துதிக்க ஆரம்பித்தான் பாருங்க. அப்படியே துதிச்சுட்டு வர்றாங்க. இவங்க துதிக்க ஆரம்பித்த உடனே அங்கே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இவன் அவனை வெட்ட, அவன் இவனை வெட்ட, ஒன்றா நின்னவெல்லாம் அவனுக்குள்ளே அடிச்சுக்கிறான். கர்த்தர் உள்ளே என்ன பண்ணார்? பிரிவினை நாவியை கர்த்தர் விட்டுட்டார். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. 2008 நாங்கள்
அனகாபுத்தூர் மேலே சபையில் நியூ இயர் சர்வீஸ் கொண்டாடிட்டு இருக்கிறோம். நம்ம நியூ இயர் சர்வீஸ் தான் பார்த்துருக்கீல்ல? எங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்ததே இல்லையா? சரி, உங்கள்கிட்ட கேட்டேன்னா அப்புறம் காலையில் சர்வீஸ் வரைக்கும் பேசிட்டு. அப்போ நியூ இயர் சர்வீஸுக்கு அப்படியே 11:30 மணி ஃபஸ்ட்டு, அதாவது 2007 ஜூலையில் சர்ச் ஆரம்பித்தோம். அந்த 2007 டிசம்பரில் ஃபஸ்ட்டு நியூ இயர் சர்வீஸு. நாங்கள் போய் மிக்சரு காப்பி போடுறதுக்கு எல்லாம் ஒழுங்கு பண்ணி எல்லாம் பண்ணி இந்த நியூ இயர் தான் ஃபஸ்ட்டு நியூ இயர் நம்ம சர்ச்சுக்கு வாக்குத்தத்தெல்லாம் அடித்து அப்படியே சந்தோஷமாக அப்படி ஆரம்பித்து பாட்டெல்லாம் நியூ இயர் பாட்டெல்லாம் செலக்ட் பண்ணி பாடிட்டுருக்கோம். 11:30 மணிக்கு ஒரு 2-3 பேர் மேலே ஏறி வந்தாங்க. ஏய் நிறுத்து, இந்த ஆப் பண்ணியா? ஒரே ரகலை. என்னடா இது? ஏய் ஆப் பண்ணி. நம்ம அப்போ தான் நான் வேறு ஒல்லியாக இருப்பேன், ஜிப்பாவும் போட்டுக்கிட்டு பரிதாபமாக நின்றுக்கிட்டேன். ஏய் ஆப் பண்ணு சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிற. எல்லாம் ஆவியில் நிரம்பி இருக்காங்க. நான் முன்னால் போகலான்னு நினைக்கிறேன். சர்ச்சுக்குள்ளே டேவிட் பிரதெல்லாம் நியூ இயர் சர்வீஸ் அட்டன் பண்ணவர் எல்லாம் இருக்கிறாங்க. ஜெபக்குமார் பிரதெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஞாபகம் இருக்கும். முன்னால் போகிறேன், பாஸ்டர் போயிடாதீங்க, கீழேயும் படைகள் நின்றுக்கிட்டு இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கொஞ்சம் தள்ளி ஒரு பாட்டு இதை போட்டு ஒரே டான்ஸ் ஹாப்பி நியூ இயர் கொண்டாடி இருக்கேன். இப்போ நம்ம ஆராதிக்கிறது அவங்களுக்கு எப்படி இருக்குது? டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எங்கே வந்துட்டு எங்கே போட்டு எங்கே பண்ணி நிற்கிறேன் ஹாப்பி. என்னடா அது 11:30 மணிக்கு இப்படி ஒரு சோதனையாக இருக்குது. அப்படியே 10 நிமிஷம் ஆகுது. உடனே எங்கிட்ட வந்து 2 பேர் வந்து, பாஸ்டர் நான் 100 கடிக்கிட்டா? சரி அடிண்ணா. 100 அன்னைக்கு போகவே மாட்டேங்குது. 100க்கும் போல 200க்கும் போல. இன்னும் 10 நிமிஷம் இருக்குங்க புது வருஷத்துக்குள்ளே. ஊரே ஆரம்பித்து ஃபஸ்ட்டு டைம் முதல் நியூ இயர் சர்வீஸு. பல கனவுகளோட நான் அப்படியே நான் நியூ இயர் சர்வீஸ் எப்படி ஆரம்பிக்கணும்? 10 நிமிஷம் இருக்கும்போது கவுண்ட் டவுன் கொடுக்கணும். ஒன்று 5 நிமிஷம் தான் இருக்குது, ஒன்று 4 நிமிஷம் தான் இருக்குது. அப்படியே கொண்டு போய் அந்த புது வருஷத்துக்குள்ளே போய் 15 நிமிஷம் ஆவியில் நிறையணும்னா எனக்கு முன்னாலே அரை மணி நேரம் ஆவியில் நிறைஞ்சிட்ருக்குறாங்க. கீழே சாமுவேல் பிரதர் ஆட்டோ நின்றுட்டு இருக்குது. அதை ஒருத்தன் ஓட்டு வதைக்கிறான் டம்முன்னு, அதை ஒருத்தர் அடிக்கிறான். முன்னால் ஒரு பேனர் கட்டி விட்டுருந்தேன், அதை ஒருத்தர் தீ வச்சு கொடுக்குறான். அது கபகமான்னு எரியுது. உடனே இன்னொருத்தர் வந்தார். பாஸ்டர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இவர் இருக்கிறார், நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், உட்காருங்க, நம்ம முட்டி போட்டு ஜாமுன்னு ஆரம்பிப்போம். அவங்க வேலையை செய்யட்டும், நம்ம வேலையை செய்யலாம். கொஞ்சம் நமக்கு இப்போ டைம் இல்லை. இன்னும் 10 நிமிஷத்தில் நமக்கு புது வருஷம். நாங்கள் நினச்ச ஆவியில் நிரம்பி ஜாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே போய் பார்த்தா யாரையும் காணோம். ஏன்னா இந்த சரகு பார்ட்டியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து அந்த நேரத்தில் ஒரு பேட்ரோல் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணி அந்த ரோட்டில் யாருமே கிடையாது. இப்போ நீங்கள் கையே தட்டக்கூடாது. இப்போ நீங்கள் கை தட்டு, ஏன்னா இதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் சொல்கிறேன். அந்த மேலே வந்த ஒரு ஆத்மா யாருன்னா நம்ம ராஜேந்திரன் பிரதர். அவர் ரசிக்கப்பட்டு நம்ம சபையில் ஞானஸ்நான தொட்டி அவர் தான் கட்டி கொடுத்தார். அவர் ஃபேமிலி, அவங்க தங்கச்சி ஃபேமிலி, இன்றைக்கி அவங்க மூலமாக இன்றைக்கி கர்த்தர் இப்போ நிறைய பேர் சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவங்க மனைவி ரசிக்கப்பட்டாங்க, அவர் ரசிக்கப்பட்டார், அவங்க தங்கச்சி குடும்பம் ரசிக்கப்பட்டாங்க, அவங்க ரிலேஷன் மூலமாக சிலர் வந்தாங்க, சிலர் ரசிக்கப்பட்டு பாண்டிச்சேரி சபையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி 4 பேரில் மேலே வந்ததில் 2 பேரை கர்த்தர் ரசித்துட்டார். 2 பேர் இன்றைக்கி உயிரோடையே இல்லை. ஹலோ ரலிலியா சொல்லுங்களேன். நம்ம துதிச்ச அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நீ 100, 200, 300 நீ சொல்லுவார், நீ 1000 வரைக்கும் போய் பாருன்றவார். நாங்கள் வேறு எதுவும் செய்யலை, முழங்கால் போட்டோம். 100 விட நம்ம முழங்கால் பலன் உள்ளது. போலீஸ்காரன் வந்து அன்றைக்கி என்ன பண்ணியிருப்பான்? நான் 100க்கு ஃபோன் பண்ணி போலீஸ்காரன் வந்து என்ன பண்ணியிருப்பான்? 4 பிரச்சனையை பண்ணி விட்டுருப்பான். அப்படி தானே வந்து அடிச்சிருப்பான். உடனே இந்த டீமுக்கு நமக்கும் ஒரு பகை உண்டாயிருக்கு, அதானே. ஆனால் கர்த்தர் கிரியை செய்தார் பாருங்க. அந்த இடத்தையும் அப்புறப்படுத்தினது மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற சிலரை கர்த்தர் ரட்சித்து இன்னைக்கு ஆலயத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். துதி செய்ய தொடங்கின போது எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து போனார்கள். அல்ல ஒரு அலையிலையா சொல்லுங்களேன்.
துதிக்க துதிக்க தான் கர்த்தர் கிரியை செய்வார். ஏன்னா ஆமேன் வரமாட்டீங்க. நம்ம நீங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்களா, நீங்கள் அவங்க போட்டு சண்டை போடாதீங்க. நீ முழங்காலிருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிங்க. உடனே நீங்கள் காஞ்சிபுரத்தில் எங்கள் அண்ணனை வர வைக்கிறேன். எங்கள் அண்ணன் யார் தெரியுமா? பெரிய ஆள். நான் இங்கேருந்து எங்கள் கெளுத்திப்பேட்டையிலேருந்து எங்கள் டீம் வர வைக்கிறேன். கெளுத்திப்பேட்டையிலேருந்து வரப்போகிறோம். முழங்காலில் நெல் தெரில, ஆண்டவர் கெளுத்திப்பேட்டைன்னு வாயில் போட்டிருக்கிறார். கெளுத்திப்பேட்டை டீம் யாராவது இருந்தால் மன்னிச்சு. நாங்கள் யார் தெரியுமா? நான் யார்? என்ன சும்மா அந்த ஊரில் இருக்கணும்னு நினச்சியா? என் சொந்தத்தை கூப்பிட்டேன். ஒருத்தர் இந்த ஊரில் இருக்க முடியாது. இப்படிலாம் சொல்லாத. முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. திட்டிகிட்டு இருந்தாலும் முட்டி போடு. உன் சார்பில் கர்த்தர் இறங்குவார். யுத்தம் கர்த்தருடையது. ஆமாம். உன் தொழிலுக்கு விரோதமாக எழும்புறாங்களா? ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. வேறு தங்கராஜ் இருக்கிறார், பிரதர் தங்கராஜ். ஆமாம், எந்திரிச்சுன்னு இல்லைங்க, தங்கராஜ் எந்திரிச்சுன்னு. அவங்க மனைவி வரல இல்லையா? மனைவி வரல. சிஸ்டர் இவர் வேறு மாதிரி இருப்பார், வேறு மாதிரி ப்ரோ அப்படி. அப்போ உட்காருங்க பிரதர். அப்போ ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அவங்க மனைவி ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் இதுக்கு மேலே பொறுத்திருக்க மாட்டேன், இவரை போலீஸில் பிடிச்சி கொடுக்க போகிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், போலீஸுக்கு போகிறேன்னா போ. உன் புருஷன் வேணுமா போலீஸுக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுமான்னு கேட்டேன். இல்லை அவருக்கு நான் ஒரு பாடத்தை கட்டுக்கும். இங்கே பாரு, உனக்கு என்ன வேணும்? உன் புருஷன் நல்லாயி திருந்தி உன் கூட வாழணுமா, இல்லை அவர் அடி வாங்கணும்னு நீ நினைக்கிறியா? அவர் வாழணும்னு தான் ஃபஸ்ட் நினைக்கிறேன். ஆனால் இந்த மனுஷன், உனக்கு புருஷன் வேணும்னா முட்டி போடு, வேண்டான்னா போலீஸ் ஸ்டேஷன் போ. எனக்கு வேணும்னுச்சு, முட்டி போடுனேன். உள்ளே உட்காந்துட்டுருக்குறாப்புல. அல்லேலூயா. உள்ளே உட்காந்துட்டுருக்கிறாரு. அப்படி நிறைய சாட்சி சொல்ல முடியும். நான் கழுத்திப்பேட்டைக்கு போயிடுவேன், அங்கே போயிடுவேன், கழுத்தை வெட்டிடுவேன், கையை வெட்டிடுவேன். ரட்சிக்கப்பட்டவங்க பேசுகிறேன். நான் யார் தெரியுமா? நான் எடுத்த அப்படி வெட்டிடுவேன், குத்திடுவேன்னா இதெல்லாம் இங்கே நடக்காது. யோசபாத்தே கம்முன்னு உட்காந்துருக்கிறாரு. ராமன் வரமாட்டேங்குது. அல்லேலூயா. நல்ல ராமன் வரமாட்டேங்குது. சுகர்லாம் அதிகமாகி எல்லாம் டபுளாக தெரியுது. நீ வெட்டிடுவியா? ராமன் வரமாட்டேங்குது. உனக்கெல்லாம் விஷம் வைக்க வேண்டாம். 2 டம்ளர் 2 ஸ்பூன் சுகரை போட்டாலே கிர்ற நான் கீழே விழுந்துருவேன். நீ இதை போய் நான் யார் தெரியுமா? நான் வெட்டிடுவேன் தெரியுமா? குத்திடுவேன் தெரியுமா? ஆமேன் வரமாட்டேன். காலையில் சாப்பிட்லனால பைப்பில் கூட தூக்க முடியல, இப்படி ஆடுது கையை. நான் அவன் இவன் கம்முனரியா மொட்டிப்பட்டு தோத்திரம் பண்ணு. ஒரு அல்லையிலையா வரமாட்டேங்குது, ஒரு சோத்திரம் வரமாட்டேங்குது. ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் சர்வீஸ் இழுத்துட்டேன்னா நீ கொப்பரை அடித்து விழுந்துருவேன். நீ 1 மணிக்கு சோறு திங்களேன்னா அவ்வளோதான், ப்ரெஷரில் ஐயில் ஏறிடும். உட்காந்து பேசுறது, நான் வெட்டிடுவேன், குத்திடுவேன், கொன்றுவேன், மிதிச்சிருவேன், அதெல்லாம் தூக்கி போடு. மாம்சத்தில் இறங்காது எந்த காரியத்துலையும். ஆவியில் இறங்கு. ஆவியினால் ஜெயமெடு. உன் எத்தனை பிரச்சனை, நீ ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு தான் இன்றைக்கி 8ஆம் தேதி இந்த உபவாச ஜெபத்தை முடியும். நான் இனி என் வாழ்க்கையில் 1000 பிரச்சனை வந்தாலும் என் முழங்காலால் நான் ஜெயிப்பேன். என் முழங்காலை தவிர நான் வேறு எந்த மனுஷ இடத்துல போய் நிற்க மாட்டேன், யார் இடத்துல போய் நிற்க மாட்டேன். என்ன நடந்தாலும் நான் கர்த்தருடைய பாதத்தில் நான் நிற்பேன். எத்தனை பேர் இன்றைக்கி அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? முழங்கால் பாடிடுவோம் கர்த்தருடைய சமூகத்தில். இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்படியே வாய் திறந்து இப்போ நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். உங்கள் நெருக்கங்களின் மத்தியில் கர்த்தர் நோக்கி பாருங்கள். என்ன தேவை? கர்த்தர் உங்களுக்கு என்ன காரியத்தில் அற்புதம் செய்யணும்? இப்போ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. பார்க்கலாம். வாய் திறந்த எந்த காரியத்தில் உங்களுக்கு என்ன தேவை? ஆமென். தேவ சமூகத்தில் வாய் திறந்து கேளுங்க பார்க்கலாம். நீங்கள் வாய் திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. யோசபா தேவ சமூகத்தில் வந்து சத்துருக்கள் நிற்கிறத குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்தின போதுதான் தேவன் அவனோடு கூட இடைப்பட்ட ஆரம்பிச்சா. இன்னைக்கு வாய்களை திறந்து நீங்கள் என்ன ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும், உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. சில நபர் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சில நபருடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து சத்தமா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜெப ஆவி இறங்கட்டும், ஜெப ஆவி இறங்கட்டும். சில குறிப்பிட்ட காரியத்தை தேவ சமூகத்தில் சொல்லுங்க. வாய் திறந்து இந்த காரியத்தை சொல்லுங்க. இந்த காரியத்தில் முன்னாடி இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆமென். உங்க முழங்கால் வீணா போகாது, உங்க முழங்கால் வீணா போகாது, உங்க கண்ணீர் வீணா போகாது. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை எதிர்பார்த்து தேவ சமூகத்தில் நிற்கிறீங்க, அன்னால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு தேவாலயத்துக்கு வந்தது போல இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே.
ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க, வாய் திறந்து சொல்ல ஆரம்பிங்க. ஆமா, உங்க ஜெபங்கள் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக சென்று கொண்டிருக்கிறது. ஆமா, பேசுங்க பேசுங்க. ஆண்டவரோட இந்த காரியத்தில் ஒரு இரக்கத்தை செய்யுங்கப்பா. என் வாழ்க்கைக்கு நேரா, என் குடும்பத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே இந்த காரியத்தில் உடைய இரக்கம் வெளிப்படட்டும், உம்முடைய நீதி வெளிப்படட்டும், உம்முடைய நீதி வெளிப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் மேல பட்டயம், எங்க மேல நியாய தண்டனை, எங்களுக்கு பஞ்சம், கொள்ளை நோய், எங்களுக்கு தீமைகள் வந்தா உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குறதுனால இங்க நாங்க உபவாசத்தோட கண்ணீரோட வரும்போது நீங்க எங்க ஜெபத்தை கேட்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, இப்பொழுது எங்க ஜெபத்துக்கு பதில் வரட்டும், வானம் திறக்கப்படட்டும். ஜெபிங்க ஜெபிங்க, இயேசுவே இயேசுவே. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. என் கணவனை தொடுங்கப்பா, என் பிள்ளைய தொடுங்காண்டவரே, என் மனைவியை தொடுங்காண்டவரே. ஆண்டவரே, இந்த வியாதியை மாற்றுங்க, இந்த நெருக்கடியை மாற்றுங்க, இந்த கடன் பிரச்சனையை மாற்றுங்க. ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்க. எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. வாய் திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி